பாருங்க உங்கள் கண்களுக்கு பிரதியட்சமாகவே மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் நடத்தி கொண்டிருக்கு. Just imagine that with the like with the இப்போ எகிப்தியர் பின்னாடி வந்து கொண்டிருக்காங்க. Now all the Egyptians were coming behind. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். All the Israelites were so scared. Chapter 14 verse 10 ல சொல்லுகிறது. In chapter 14 verse 10 you can see that. பயந்தார்கள். So scared. அவங்களால கண்ணால பார்க்க முடியல. They couldn't see them. அப்படி இருந்தா பரவாயில்லை. It's not if ஆனா கண்ணாலே பார்க்கறாங்க கர்த்தர் அவங்களோடு கூட வருகிறது. They could see their own eyes that God is leading them. அவங்களோடு கூட வருகிறத பார்க்கறாங்க. They could see the pillar of fire. அவங்களுக்கு முன்பாக நடத்துறத பார்க்கறாங்க. They could see that God is leading them. ஆனாலும் கர்த்தர் எப்படியாய் தங்களை பாதுகாக்க முடியும் என்கிற அறிவு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இருக்கு. But still they don't have a knowledge about how God can protect them and from all kind of disasters. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். So we children of God we need to understand. உலகத்தை விட்டு எடுபடுவதற்கு முன்பாக சொன்ன ஒரு காரியம். So this is what God says before he takes உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருக்கிறேன். He said I will be with you forever and ever. நாம் கண்ணால பார்க்காவிட்டாலும் even though we don't see with our eyes, பிரசன்னத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். through the presence of the Lord we can sense அவர் நம்மோடு கூட இருக்கிறதை. He is with us. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Hallelujah. அவர் என்னோட கூட இருந்தார். If he is with us, தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது when God is with me, வேதம் சொல்கிறது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? and the Bible says who can stand against us? தேவ சத்தியத்துக்குள்ளாக நாம கட்டப்பட வேண்டும். So we need to build on the based on the word of God. ஜனங்களுக்கு கண்கள் கட்டப்பட்டது போல தான் இருக்கு. Now the Israelites were blinded. That's what the people were. மேக சம்பவம் இருந்ததனால நாம் எப்படி பாதுகாக்க முடியும்ங்களே என்பதை அவர்கள் அறிய முடியல. Even though they had the pillar of fire, pillar of cloud, still they couldn't understand how God is going to protect them. உடனே பிரச்சனை ஆரம்பிக்குது. Now the problem starts. 12வது வசனத்துல மோசேக்கு விரோதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. And verse 12 எகிப்திலே நாங்க செத்து போனா பரவாயில்லை. They said like if I would have died in the Egypt, you should have left me there. நாங்க இந்த வனாந்தரத்துல சாகிறத பார்க்கலாம், அங்க அடிமையா இருந்திருந்தாலும் பரவாயில்லை. Rather dying in the wilderness I would have died as a slave, they said. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand this. அறியாவிட்டால் தான் முறுமுறுப்பு கூட இருக்கும். So when we don't know more about God, that's where we will murmur. அதுக்கு தான் நம்ம வேதத்தை அதிகமா தியானிக்கணும். That's the reason we need to meditate more of தேவன் எப்படிப்பட்டவர், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கார், what are the things God has done, இப்படி செய்தவர் ஏன் எனக்கு செய்ய முடியாது, when he has done such a thing like that, why can't he do இந்த தியானம் நம்மகிட்ட இருக்க வேண்டும். So we need to have such kind of courage. இந்த தியானம் தான் உங்களுக்கு அவரை குறித்த அறிவுக்குள்ளாக வளர்க்கும். So this kind of meditation that will make us to grow more on him. வசனம் சொல்லுகிறது, verse says, ஆண்டவர் அங்கே மோசேட்ட சொல்றாரு, and God is saying to Moses like this, வசனம் 16, verse 16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல நீட்டு, raise your staff and stretch your hand over the sea, he said. ஆச்சரியம் என்னன்னா, you know what is the amazement? இப்போ மோசேட கையில இருக்கிற கோல் என்னென்னலாம் செய்யும் என்று மோசே அறியல. Moses doesn't know what the staff that he had, what are things he will do. மோசேக்கு தெரிஞ்சிருந்தது, all Moses knew is, கோலை போட்டா பாம்பா மாறும், if I put the staff it will become serpent. இந்த கோலை வச்சு தண்ணியை தொட்டா ரத்தமா மாறும். So if I put the staff in the water it will become blood. ஆனா இந்த கோலை நீட்டுனா இங்க செங்கடலே ரெண்டா பிளக்கும் என்பதை இப்பதான் அவர் லேர்ன் பண்றார். So this is where the Moses is learning, if he stretch out the staff then the sea splits. நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். That's how நம்ம கையில இருக்கிற இந்த வார்த்தைகள், with the word of God that we have, எவ்வளவு வல்லமை உள்ளது நமக்கு தெரியும். we don't know how powerful நம்ம கையில தான் இருக்குது. It's in the hand. நம்ம கரத்துல இந்த தேவ வல்லமையை தந்திருக்கிறார். God has given the power in our hand. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையும் சரி நம்மை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கையை எவ்வளவு மாற்றும் என்பது நமக்கு தெரியும். We don't know this word is changing how much it's changing us and the people around us. இதுக்கு தான் அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடுகள் வேணும். This is where we need the revelation of the word of God. இந்த வார்த்தையை நாம பேசும் பொழுது அது ஜீவனை கொண்டு வருகிறது. When we speak this word it brings the life to us. அப்ப இந்த கோலை ஆண்டவர் நம்முடைய கரத்துல தந்திருக்கிறார். So God has given the staff to us. இது ஏதோ ஜஸ்ட் தியானிக்கிறோம், ஜஸ்ட் இத வாசிக்கணும், ஒரு கடமை அப்படி என்ற எண்ணத்தோடு வாசித்தீர்கள் சொன்னால் அது வெறும் தடியாக மாத்திரம் தான் உங்க கையில இருக்கு. So if you think புத்தகமா மாத்திரம் தான் உங்க கையில இருக்கு. If you think this is the book, ordinary book, and if you start think like that then it will be like a ordinary staff. அவருடைய திறமையை நம்முடைய கையில தந்துட்டார். He has given his ability to us. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand. இந்த சத்தியத்தை நல்ல ஆழமாக நம்ம புரிய வேண்டும். Just take it this deeper into your heart. இப்போ சொல்லுகிறார் கோலை நீட்டு. Now he says stretch out your staff. செங்கடல் பிளக்குற பார்க்கறார். Now he is looking that the இவர வேலை கோலை நீட்டுறது மாத்திரம் தான். His work is just நம்மோட வேலை வார்த்தை பேசுறது மாத்திரம் தான். All our work is we have to speak the word of God. காற்று வீச பண்ணுகிறது கர்த்தர். It's God who is going to send the word. It's a wind. பிளக்க செய்கிறது கர்த்தர். He is going to split it. நன்றாக இந்த சத்தியத்தை புரியுங்க. Just understand the truth. ஆண்டவரே நீங்க தந்திருக்கிற வார்த்தைகள், God has given this word. இது வார்த்தைகள் அல்ல. It's not the ordinary words. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையை, என்னை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள். Every word that brings a blessing to me and the people are around me as well. ஆமென். வசனம் அதனால தான் சொல்கிறார், அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவை போல அழைக்கிறது. That's the reason the word says that where is no things are created, he can create வார்த்தையினால் உண்டாக்கினார் என்று வசனம். The whole world is created through his word, he can see that. நல்லா பேச வேண்டும். We need to speak that. இந்த வார்த்தையை நம்ம
அனுதினமும் பேச We வேண்டும். need to speak, confess the word of God. வார்த்தைகளை தியானிக்கிறது போதாது. It's not only meditating the word of பேசி God. பழகுங்க. We need to confess the word of God. வார்த்தைகளை கன்ஃபஸ் பண்ணி பழகுங்க. We need to confess it and we have to உங்க practice வாழ்க்கையில that. எதெதில எல்லாம் வறட்சி இருந்தாலும் அதுல வார்த்தை பேசட்டும். Amen. Whatever may be the dryness that you have in your life, let you speak the word நிச்சயமா உங்க against வாழ்க்கையில that. உயிர்மூச்சியை கொண்டு For வரும். sure it will bring the life in the தொடர்ந்து நாம வாசிக்கும் பொழுது When you read இப்போ continuously, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மேகஸ்தம்பம் முன்னுக்கு போன மேகஸ்தம்பம். now the pillar of cloud that is going before him. இந்த ஜனங்களுடைய நிலை நல்லா Just, அறிந்திருக்கிறாரு and பாருங்க. he knows very well about the சடன்லி people's ஆண்டவர் situation. பின்னாடி போறாரு. Now suddenly he goes முன்னாடி தான் back. அவங்க பார்த்தாங்க இவ்வளவு நாளும். So far they were seeing in the front of it. சடன்லி அவர் பின்னாடி போறாரு. Suddenly he moves back மேகஸ்தம்பம் towards. முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் அங்க ஒரு காரணம் இருக்கிறது. So when the pillar of cloud goes before or backwards, முன்னாடி there போகும் is a பொழுது reason for it. முன்னாடி போகும் பொழுது When he was going கர்த்தர் before, அவங்களுக்கு முன்பாக வெளிச்சத்தை கொடுத்து நடத்தி போறாரு. and he's giving the light and he was leading the பின்னாடி people. இருந்தும் அவர் வெளிச்சம் கொடுக்க முடியும். Also when he goes ஆனா back, அங்க he still பின்னாடி he can give போகும்போது the ஒரு light. காரணம் இருக்கிறது. But when he goes back, there is a சத்துரு reason for it. அவங்களை தொடாதபடிக்கு வசனம் அப்படி The சொல்லுகிறது. Bible verse says that so that the enemy should not touch them. அந்த ராணுவம் இந்த இஸ்ரவேல் சேனைகளை தொடாதபடிக்கு நெருங்காதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கெப்ல நிக்கிறாரு. God was standing in the gap where the army should not touch all the Israelite people. இப்போ அங்க பாக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இருளா எகிப்தியருக்கு இருளாய் தெரிகிறது. So for the Israelites, for the Egyptians, when you look at that, it was ஆனா darkness. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்குது. For the Israelite, it was a இதெல்லாம் light. கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பார்த்தா Just think about this. ஆச்சரியமா இருக்கும். Oh, it really was so amazing. அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு அப்படி இருட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கு. For them, it was a darkness. They were walking in the ஆனா darkness. இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்குறாங்க அவங்களுக்கு முன்னாடி வெளிச்சம் நல்லா இருக்கு. But when they look at the Israelites, they were அதே seeing the அக்கினி light. ஸ்தம்பம் தான். Same the pillar of ஆனா cloud. அக்கினி fire. ஸ்தம்பம் ரெண்டு பக்கமாக அங்கே தெரிகிறது. And the pillar of fire works in two different ways for both of them. தேவனுடைய திறமையை தேவனுடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்தி பார்க்க முடியாது. Do not diminish or shorten the power of God. இன்றைக்கு நம்முடைய சிந்தையில நாம வந்து குறுகிய பார்வையில் இருக்கிறதுனால தான் பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற முடியாம Since we are in our mindset, we have very limited knowledge about God. That's the reason we couldn't see great things about God. இந்த அற்புதம் நடந்தோடனே எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க? Imagine when the miracle happened, how much joyful they would have பாருங்கப்பா been. இந்த 10 வாதையில இப்படி எல்லாம் அடிச்ச நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். So he has taken 10 plagues and how great our God is. பாருங்க இரவு பகலாக நம்மோட கூட அக்கினி ஸ்தம்பமா வர்றாரு. Day and night he is with us as a pillar of cloud and pillar of the எந்த fire. சத்துரு நம்மளை தொட முடியல. No enemy can touch நெருங்க against முடியல. us. No, they can't come இப்படி near எல்லாம் us. அவங்க சந்தோஷப்பட்டாங்க. They would have, they are so joyful like this. 15வது அதிகாரத்துல வந்தீங்கடா And if you come ஒரு to பாட்டே பாடிடுறாங்க. And in chapter 15 they they புகழ்ந்து sang a பாடுறத song. பாத்தீங்கன்னு சொன்னா If you look at the song, அவங்கள போல பாடல்கள் கிடைக்காது. they were so great lyric writers. வசனம் 11 chapter 15:11 Chapter 15 verse 11 if you see, அவங்க சொல்றாங்க they say, கர்த்தாவே தேவர்களில் மூக்குப்பானவர் யார்? he says, who among நாம gods வந்து is like பாடுவோம் you? இப்படி தான் பாடுவோம். That's how we also sing எப்படி? songs. கர்த்தாவே தேவர்களில் Lord, who is equal to you, compare with you? ஆனா பாடுவோம். But we sing like that. ஆனா அந்த பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் அறிந்திருக்குமா? So the way that we sing the song, have we understood about God? முறுமுறுப்பு ஓய்ந்து விட்டதா? So as the murmuring God stopped? இல்லையே. No. அவிசுவாசம் ஒளிந்து விட்டதா? Is the unfaithfulness gone away? கண்டினியூவா தான் இருக்கு. It's continuing. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா If you listen carefully, பாடிக்கொண்டே போறாங்க. they were singing the songs and நடக்கறாங்க. they're walking. நடந்து 3 நாள் ஆகுது தண்ணியை கண்டுபிடிக்கல. So they're walking towards மாராட்டம் and they வந்துட்டாங்க. couldn't find the water. They came to Mara. ஒப்பானவர் யாருன்றது எங்க போய்த்தோ தெரியல. So where it went, they were singing the songs, who is like you? மாராவை பார்த்த உடனே Again when they look at the Mara, தங்களை நடத்துகிற தேவனுடைய வல்லமையை மறந்தவர்களாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். again they started to forget the power of God and they started to grumble against God. ஸ்தோத்திரமா. இதுதான் ஹியூமன் நேச்சர் This is பாருங்க. what the human nature is. கண்களால பார்க்கறாங்க அவ்வளவு அற்புதம். They just see with their own eyes all the பிரத்யட்சமாக miracles. கர்த்தர் கூட போறாரு. God is literally going before them. மேகஸ்தம்பம் பிரத்யட்சமாக இருக்கிறது. And pillar of fire is மோசேயோட before கையில them. இருக்கிற கோல் சாதாரண கோல் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். They know very well the staff that Moses carries is not இவ்வளவு an ordinary தெரிந்திருந்தாலும் staff. Even though they know everything, கொஞ்சம் தண்ணி மட்டும் தான் இப்போ தேவை. just all they need is water, little bit of water. அப்பாடா தண்ணியிலேயே போச்சு. That's in the water they lost தண்ணிக்கே it. ஆண்டவரை மறந்துட்டாங்க. With that water, no need of water, they forgot God. ஆண்டவரை அந்த அறிவில தொடர்ச்சியாக வளர்றது என்பது ஈஸியான காரியம். It's not an easy to understand or continuously being in the knowledge of getting more knowledge of God.